கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 31 5 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய கஷ்டங்கள்ல காணப்படலாம். அதிலிருந்து யார் என்னை விடுவிப்பா? ஏசப்பா, நான் அதிலிருந்து எப்படி நான் கடந்து வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து கொண்டிருக்கின்றா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றா, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். உங்களிடமாக அவர் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்கின்றார். விடுவிப்பது மாத்திரமல்லாமல் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து அதுல தப்ப பண்ணுகின்றார். அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு பெரிய தேவனாய் இருக்கின்றார். நீங்க அவரை பார்த்து நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்குகின்றார். அது மாத்திரமல்லாமல் உங்களை தப்புவிக்கின்றார். அதிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்கின்றார். அப்ப எவ்வளவு பெரிய தேவன். நீங்க அவரை மறந்து விடக்கூடாது. நீங்க அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து அவருக்கு நீங்க செலுத்த வேண்டிய ஜெபங்களையும் வேத வாசிப்புகளையும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் எல்லாவற்றையும் நீங்க செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் யார் கொண்டு வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்ப பண்ணி உங்களுக்கு விடுவித்து உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.